الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا باركا فيه كما يحب ربنا ويرضى أشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கடைசி எந்த வரிகளை பார்த்தோம்? சுன்னத்துல கியாஸ் ஓ மனோச்சதை பின்பற்றக்கூடாது. என்ன அர்த்தம் சுன்னத்தில் கியாஸ் கிடையாதுன்னா? அதில் வந்து ஒப்பிடக்கூடாது, உதாரணங்கள் கொடுக்கக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த 20 காய்தால் ஒரு காய்தா நான் குறிப்பிட்டேன். இங்கே எந்த காய்தா பொருந்தி போகுது? அது எந்த காய்தா இங்கே பொருந்தி போகுது? நம்மளோட அக்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அறிவான விஷயத்தை வந்து வெளிப்படையான விஷயத்தோட ஒப்பிடக்கூடாது. லா யுகாசுல் غائب على الحاضر في الغيبيات. أنه ليس في السنة قياس ولا تضرب له الأمثال. ரெண்டு வரிகளுக்கு ஒரே அர்த்தம் தான், அதிகபட்சமாக விளக்கப்படுத்துகிறாங்க ஷேக். அன்னஹு லைஸ ஃபிஸ் சுன்ன கியாஸ். அக்கீதா விடயங்களில் என்ன கிடையாதுன்றாங்க? கியாஸ் கிடையாது. அதை ஒப்பிடக்கூடாது, உதாரணங்களை கொடுக்கக்கூடாது. வலா துதுரபுல்லஹுல் அம்சால் வலா துத்தப ஃபிஹல் அஹ்வா. அக்கீதா விடயங்களில் எங்களுடைய மனோயிச்சைகளை பின்பற்றக்கூடாது. பல்ஹுவ தஸ்தீக் பி ஆதாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலா கைஃபின் வலா ஷர்ஹின் வலா யுகாலு லிம வ கைஃப். மாறாக அது என்னது? ரசூல்லா கொண்டு வந்த செய்தியை, ரசூல்லாவுடைய அடிச்சுவடுகளை உண்மைப்படுத்தணும். பிலா கைஃப் எப்படின்னு கேள்வி எழுப்பாமல் அஸ்மா சிஃபாத் விடயங்களில். வலா ஷர்ஹின்னா பாத்திலான விளக்கங்கள், விளக்கம் கொடுக்காம. வலா யுகாலு லிம எதற்காக ரசூல்லா இப்படி சொன்னாங்க, எதற்காக இந்த சட்டம், எதற்காக இந்த கேள்விகள் எழுப்பாமல். வலா கைஃப் எப்படின்ற கேள்விகள், குறிப்பாக அஸ்மா சிஃபாத் பாபில் எப்படின்ற கேள்விகளும் எழுப்பாமல் நாங்கள் உண்மைப்படுத்தணும், ஒப்புக்கொள்ளணும். அதனால தான் இதுக்கு முன்னாடி வரிகள் என்ன சொல்கிறாங்க ஷேக் ரஹ்மத்துல்லா? ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பூர்த்தி அடையாது எது வரைக்கும்? ஹத்தா யகூன முத்தபிஅன் முசத்திகன் முசல்லிமன். இந்த 3 விடயங்கள் இல்லாமல் ஒரு மனிதனுடைய இஸ்லாம் பூர்த்தி அடையாதுன்றாங்க. முதல் விடயம் என்ன? அவர் பின்பற்றக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். எதை? ரசுல்லாவுடைய அடிச்சுவடுகளை, சலஃபுகள் ரசுல்லாவுடைய அடிச்சுவடுகளை. முசத்திகன் ரசுல்லா கொண்டு வந்த செய்திகளை, வஹியை உண்மைப்படுத்தக்கூடிய நபராக ஆகும் வரை. முசல்லிமன் ரசுல்லா கொண்டு வந்த செய்திகளை ஒப்புக்கொள்கிற நபராக ஆகும் வரை ஒரு மனிதனுடைய இஸ்லாம் என்ன ஆகாதுன்றாங்க? பூர்த்தி அடையாது. அடுத்த வரிகளில் இமாம் குறிப்பிட்றாங்க, ஃபல் கலாம் வல் குசுமா வல் ஜிதால் வல் மிராஉ முஹ்தசுன் யக்தஹுல் ஷக்க ஃபில் கல்ப் வ இன் அஸாப சாஹிபுல் ஹக் வஸ் சுன்னா. இங்கே எதற்கு இடம் கிடையாதுன்றாங்க? வியாக்கியானங்கள் தரதுக்கு, விவாதம் செய்கிறதுக்கு
இங்கே எதற்கு இடம் கிடையாதுன்றாங்க அக்கீதாவுடைய விடயங்கள். இந்த விடயங்கள் என்னவாக இருக்கும்? மஹதஸாக இருக்கும். இந்த ஜிதால்னால, இந்த வியாக்கியானங்கள்னால என்ன உருவாகுதுன்றாங்க? புதுமையான விடயங்கள், புதுமையான அக்கீதா உருவாகுது. கலாம்னா அதிகப்படியான பேச்சு, அதிகப்படியாக அதை பற்றி பேசுகிறது. சலஃபுகள் எந்த பேச்சில் ஈடுபாட்டுலையும் அக்கீதா விடயங்களில் அதற்கு அதிகபட்சமான பேச்சுகளில் ஈடுபடுறது. ஹுசூமத்னா ஜிதால், அதாவது வாதம் செய்கிறதா, விவாதம் செய்கிறது. ஹுசூமத் வல் ஜிதால், விவாதம் செய்கிறது. மிராவுனாலும் அது அர்த்தம். மிரா குரான் ஆயத்தில் இந்த லப்ஸ் இருக்கு, மிரான். சூரத்துல் கஹ்ஃபில் வரக்கூடிய ஆயத்து. என்ன ஆயத்து? ஃபலா துமாரி ஃபீஹிம் இல்லா மிரான் லாஹிரா. துமாரி ஃபீஹிம், அவங்களுடைய விடயத்தில் நீங்கள் விவாதம் செய்யாதீங்கன்றாலாம். துமாரின்னா அம்ரது, ஹுக்கும் அம்ரு, விவாதம் ஆர்கியூ பண்ணாதீங்கன்றான். எல்லா மிரான் லாஹிரா, அதாவது விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருந்தால் அதை பற்றி விவாதம் செய்யுங்கன்றாலாம். ஏதாவது விடயங்களும் இதே தான் நாங்கள் சொல்கிறது. என்ன சொல்கிறோம்? தெளிவாக தெரிஞ்ச விடயங்களில் நாங்கள் பேசலாம், அதை பற்றி பேசலாம், மக்களுக்கு சொல்லித்தரலாம். இந்த விடயங்கள் ரசூல்லா அக்கீதா இந்த கைபான விடயங்களை எங்களுக்கு விளக்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு கபூர்னுடைய அதிகமான விடயங்களை ரசூல்லா தெளிப்படுத்தலை. ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் மக்களுக்கு முழுமையாக சொல்லலை, ஹதீஸ்களில் காண முடியுது. அப்படி நான் சொல்லியிருந்தால் நீங்கள் மையத்தை கபருக்கு அடக்கம் செய்கிறதுக்கு கொண்டு நெருங்கக்கூட மாட்டீங்கன்னு ரசூல்லா சொல்கிறான். هذه الأمور الكلام والجدال والخصومات التي حصلت بين الفرق كلها أمور محدثة. இந்த வழிகேட்ட கூட்டங்களுக்கு இடையில் நடந்த இந்த ஜிதால், இந்த விவாதம் எல்லாமே என்னன்றாங்க ஷேக்கிங்க? புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயங்கள்ன்றாங்க. வல்லதி சப்பபஹா ஹுவ இத்திபாஉ லஹுவா, இந்த விடயங்களுக்கு எது காரணமாக அமைஞ்சிச்சுன்னா அவங்களுடைய மனோ இச்சைகளை அவர்கள் பின்பற்றினது தான் காரணமாக அமைஞ்சிச்சுன்றாங்க. வமன் கான ஹவாஹு தாபியன் லிமா ஜா பிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஇன்னஹு லா யகூனு இன்தஹு ஷக் வலா மிராஉன் வலா ஜிதாலுன் வலா ஹுஸூமா லிஅன்னஹு முஸல்லிமுன் வ முன்காதுன். யார் அவருடைய மனோ இச்சைகளை ரசூல்லா கொண்டு வந்த வகையாக ஆக்கி கொள்கிறாங்களோ, அப்படி ஆகுதோ, அந்த நபர்கிட்ட என்ன இருக்காது? சந்தேகம் இருக்காது, வேண்டா விவாதங்களில் ஈடுபட மாட்டார். அவர் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ளக்கூடிய நபராக, அடங்கி போகக்கூடிய ரசூலுல்லாவுடைய ஷரியத்துக்கு அடங்கி போகக்கூடிய நபராக இருப்பார். எப்போ? யாருடைய ஹவாவை மனோ இச்சைகளை வகையாக அவர் ஆக்கி கொள்கிறாரோ. மனம் நிறைய விஷயங்களை ஏவும், ஆசைப்படும். அந்த விடயங்களை யார் தன்னுடைய மனோ இச்சைகளை வகையாக மாற்றி கொள்கிறாங்களோ, வகி சொல்கிற மாதிரி கட்டுப்படக்கூடிய நபராக தன்னுடைய இச்சைகளை ஆக்கி கொள்கிறாரோ, அவர் என்னவாக இருப்பார்? அவருடைய உள்ளங்களில் ஷக் இருக்காதுன்றாங்க. தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட மாட்டார். ஹதீஸ்களில் காண முடியுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸு
லா யுமினு அஹதுன்னு நினைக்கிறேன். ஹத்தா யகூன ஹவாஹு தாபியன் லிமா ஜித்து பி அவ் கமா கால். இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, உங்களில் ஒருவர் ஈமான் கொள்ள மாட்டாங்க இது வரைக்கும் தன்னுடைய மனோ இச்சையை நான் கொண்டு வந்த வஹியாக மாற்றிக்கொள்கிற வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டாங்க சொல்லும். قال تعالى فإنما يأتينكم مني هدى فإنما لا فإما يأتينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يحزنون. சூரத் பக்ராவில் வரக்கூடிய ஆயத்துக்கு. ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்கிட்டேருந்து வந்த நேர்வழியை பின்பற்றுறாங்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது, வலாஹும் யஹ்ஸனுன், அவர்கள் கவலைப்படவும் மாட்டாங்கன்னு அல்லாஹ் சூரத் பக்ராவில் குறிப்பிட்றோம். ஃபமன் இத்தபா ஹவா ஹுதாய ஃபலா யதில்லு வலா இஷ்கா. ஃபமன் இத்தபா ஹுதாய, யார் என்னுடைய வழிகாட்டலில் நேர்வழியை பின்பற்றுறாங்களோ ஃபலா எதில்லு, அவர் வழி தவற மாட்டார், வலா இஷ்கா, அவர் துர்பாக்கியமும் அடைய மாட்டாருன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்டோம். அல் மஸ்அலத்து மஸ்அலத்து இத்திபாஇன் வ இன்கியாத் வ தஸ்லீமின் லி அம்ரில்லாஹி வ ரசூலிஹ். இங்கே எதற்கு மட்டும்தான் இடம்? இத்திபாக்கும் இன்கியாதுக்கும் தஸ்லீமுக்கு தான் இடம். மனோயிச்சைகளை பின்பற்றுறதுக்கு அக்கீதா விடயங்களில் என்ன கிடையாது, இடம் கிடையாதுன்றான். வல் மஸ்அலத்து மஸ்அலத்து இத்திபாயின் வ இன்கியாதின் வ தஸ்லீமின் லி அம்ரில்லாஹி வ ரசூலிஹ் மின் கைரி ஜிதாலின் வலா மஹாசிமாத் அவ் மஹாசிமாத் மஃபாயில் மஹாசிமாத் மஹாசிமாத் ما وقع أهل الضلال والخصومات والجدال إلا بسبب أنهم لم يسلموا لله ورسوله كما سلم أهل السنة والجماعة. இவங்க இந்த ஜிதாலில் இந்த விவாதங்களில் ஈடுபடுறதுக்கு என்ன காரணம்னா, ரசூல்லா என்ன கொண்டு வந்தாங்களோ அந்த வஹி அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை, ஒப்புக்கொள்ளலை, தஸ்லீம் அடையலை, அதாவது சரண்டர் அடையலை அந்த வஹிக்கு. ஆயத்தில் குறிப்பிட்றான், ஃபலா வரப்பிக்க லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும் தும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத் வ யுஸல்லிமு தஸ்லீமா. நல்ல முறையில் அவர்கள் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்கள் ஈமான் அடைய மாட்டாங்கன்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான், ஃபலா வரப்பிக்க, உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லா யுமினூன், அவர்கள் ஈமான்தாரியாக ஆக மாட்டாங்க, ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும், எது வரைக்கும்னா அவர்களுக்கிடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களை தீர்ப்பு வழங்கக்கூடிய நபராக, ஹாக்கிமாக ஆக்கும் வரைக்கும். தும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத், அதற்கு பிறகு அவர்களுடைய உள்ளங்கள் என்ன இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. ரசூல்லா வழங்கின தீர்ப்பில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காமல் யுஸல்லிமு தஸ்லீமா, அதை நல்ல முறையில் ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் அவர்கள் ஈமான்தாரிக ஆக மாட்டாங்க அல்லாஹ் ஆயத்தில் குறிப்பிட்றான். وَلِذَلِكَ تَجِدُونَ أَهْلَ السُّنَّةِ وَالْجَمَاعَةِ وَلِلَّهِ الْحَمْدُ இத்தஹத முத்தஹிதீன் என்ன சொல்கிறாங்க, முத்தஹிதீன் லைஸ பைனம் இஹ்திலாஃப் ஃபி அம்ரில் அக்கீதா. இதனால தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாத் அவங்களுக்கு இடையில் அக்கீதா விடயங்களில் வேறுபாடு இல்லைன்றான். எல்லாம் ஒரு அணியாக நிற்கிறாங்க. என்ன காரணம்? ரசூல்லா கொண்டு வந்த வஹியை அவங்க ஏற்றுக்கொண்டுட்டாங்க, ஒப்புக்கொண்டுட்டாங்க, தஸ்லீம் அடைஞ்சிட்டாங்க. தஸ்லீம்னா சரணடைகிறது தான், ஒப்புக்கொள்வது. தஸ்லீம் அடைஞ்சிட்டாங்க. யுஸல்லிமு தஸ்லீமா. இன்னமல் ஹிலாஃப் இந்தல் ஃபிரக் அத்தாலா. இந்த வேறுபாடு யார்கிட்ட இருக்குன்றாங்க? வழிகெட்ட கூட்டங்கள்கிட்ட தான் அக்கீதா விடயங்களில் வேறுபாடு இருக்குது. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அக்கீதா விடயங்களில்
முத்தஹிதீன்ன்றான். முத்தஹிதுன்னா ஒரே அணியாக நிற்கிறாங்க, அதில் என்ன கிடையாது, ஹிலாஃப் கிடையாது, இஹ்திலாஃப் கிடையாது. وَإِن تَوَلَّوْا فَإِنَّمَا هُمْ فِي شِقَاقٍ فَسَيَكْفِيكُمُ اللَّهُ وَهُوَ السَّمِيعُ الْعَلِيمُ. وَإِن تَوَلَّوْا அவர்கள் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தாங்கன்னா فَإِنَّمَا هُمْ فِي شِقَاقٍ அக்கீதா விடயங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறேன். ஏன்னா முன்னாடி சென்ற ஆயத்து எதை பற்றி வருது, ஃபைன் ஆமனு ஈமான் சம்மந்தமாக எல்லாம் பேசுகிறோம். அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வைன் தவல்லோ ஃபைன்னமா ஹும் ஃபி ஷிகாக் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாட்டி அவர்கள் வேறு வழியில் தான் இருக்காங்க, நீங்கள் இருக்கக்கூடிய வழியில் கிடையாதுன்றால். ஃபஸ் எக்ஃபீகஹுமுல்லாஹ் உங்களுக்கு அவர்களெல்லாம் போதுமானவர்களாக ஆக்கிடுவான். வஹுவ ஸமீஉல் அலீம் யாரை, சஹாபாக்களை ஏற்றுக்கொண்ட நபர்களை முஃமின்களை ரசூலுல்லாஹ்க்கெல்லாம் போதுமான நபர்களாக ஆக்கிடுவான்றான். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம். அந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா எடுங்க. ஃபஸயக்ஃபீகுமுல்லாஹ் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ். So will suffice you. அவர்களுக்கு எதிராக அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக இருப்பான்னு நல்லா குறிப்பிட்டோம். செக்ஃபிக்குமுல் தான் யாருக்கு எதிராக, யார் இந்த அக்கீதா விடயங்களில் வேறுபட்டு போனாங்களோ அவங்களுக்கு எதிராக. பெண் அடுத்து ஃபஸ் எக்ஃபிக்குமுல்லானா எக்ஃபீன ஃபெல் முதாரி கேஃப் என்பது என்ன ஏறாபங்க, இங்கே 2 மஃபூல் இருக்குது. கேஃப் வந்து முதல் மஃபூல், ஃபி மஹல்லி நஸ்பத். ஹும் என்பது 2வது மஃபூல். அல்லாஹ் என்பது ஃபாயில் அக்ஸன்ட், ஃபாயில் மஅkhரா வந்திருக்கு அக்ஸன்ட். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் வஹுவ ஸமீஉல் அலீம். வேறு ஆயத்தில் எல்லாம் குறிப்பிடுறா, வலா தத்தபிஉஸ் சுபுல் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹ் ذَلِكُمْ வஸ்ஸாக்கும் பிஹி லஅல்லகும் தத்தகூன். வலா தத்தபிஉஸ் சுபுல் பல்வேறுபட்ட பாதைகளை பின்பற்றாதீங்கன்ற அல்லாஹ். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹ் அதனால் நீங்கள் நேர்வழியிலிருந்து பிரிஞ்சு போயிடுவீங்கன்ற அல்லாஹ். கௌலுஹு வைன் அசாப சாஹிபுல் ஹக் வஸ்ஸுன்னா வஹுவ முக்திஉன் லிஅன்னஹு அசாபஹுமா மின் கைரி தரீக ஸஹீ. لأن الطريق الصحيح وهو التسليم وعدم الخوض والجدال والمراء الذي يشحن القلوب ويبعث على الأحقاد ويبعث أيضا على أشد من ذلك وهو التفكير. لأن الفرق الضالة يكفر بعضها بعضا ويذلل بعضها بعضا كل حزب بما لديهم فرحون.
இந்த ஹுசுமாத், இந்த ஜிதால், இந்த வேண்டா விவாதங்கள் பேச்சு, அந்த பேச்சு ஹக்குக்கு சுன்னாக்கும் ஒத்துப்போகக்கூடிய பேச்சாக அமைஞ்சாலும் அது ஷேக் குறிப்பிட்றாங்க, ஹோ முஹ்தியோன், அவர் பிழை செஞ்ச நபர். லியன்னஹு அசாபஹுமா மின் கைரி தரீக்க சஹியான தரீக்கில் அவர் சென்றடையில. லியன்ன தரீக்க சஹி, ஏன்னா சரியான தரீக்கு என்ன? விவாதம் செஞ்சு ஏற்றுக்கொள்வது கிடையாது, மாறாக ஒப்புக்கொள்ளணும். ரசுல்லா அந்த பேச்சை அறிவிச்சிருக்காங்க, செய்தியை அறிவிச்சிருக்காங்க, வஹியை அறிவிச்சிருக்காங்கன்னா அந்த செய்திகளை ஒப்புக்கொள்ளணும். முதன்மையான விடயம் என்னது? ஒப்புக்கொள்வது. இந்த வழிமுறையில் ஏற்றுக்கொள்வது அது சஹி தரிக்கா கிடையாதுன்றான். அதுபோல் ஷேக் குறிப்பிட்றாங்க, இந்த ஜிதால், இந்த ஹுசுமாத்தின் காரணமாக தான் ஒரு வழிகேட்ட நபர்கள் இன்னொரு வழிகேட்ட நபர்களை தக்ஃபீர் செய்கிறான். யுதல்லிலு பஅதுஹா பஅதன் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, குல்லு வாஹிதின் யுஅத்தபரு அன்ன மா ஹுவ அலைஹி ஹுவ சஹி. ஒவ்வொரு வழிகேட்ட கூட்டத்தாரில் இருக்கக்கூடிய நபர்களும் வழிகேட்ட நபர்களும் என்னென்ன எண்ணிக்கொள்கிறாங்கன்னா, அவர் தான் சஹி தரிக்கில் இருக்கக்கூடிய நபர் என்று எண்ணிக்கொண்டு அதில் சந்தோஷம் அடைஞ்சிக்கிறாங்க. மற்ற நபர்களை தக்ஃபீர் செய்கிறாங்க. குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அம்மா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா அல்லதீன ஸல்லமுல் அம்ர வஇன்காது ஃபைன்னஹும் லம் யஹ்சுல் பைனஹும் ஹிலாஃப். ஏன்னா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வஹீக்கு சரணடைஞ்சாங்க, அதை ஒப்புக்கொண்டாங்க, அதை நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டாங்க. அதனால தான் அவர்களுக்கு இடையில் அக்கீதா விடயங்களில் வேறுபாடு ஏற்படலன்றார். வலம் யுகஃபிர் பஅதுஹும் பஅதா. அதே போல் அவர்களில் சிலரை தக்ஃபீர் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்கல. யுதல்லிலு பஅதுஹும் பஅதா பல் யுஸ்னி பஅதுஹும் அலா பஅத். மாறாக ஒரு நபர், ஒரு ஆலிம் இன்னொரு ஆலிமை புகழ்ந்து பேசக்கூடிய நபராக தான் நாங்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தை பார்க்குறோம். யக்ததி பஅதுஹும் பி பஅத். அதே போல் ஒரு நபர் இன்னொரு நபர் முத்தகத்திமுன் முத்தஅஹிரீன்களை கொண்டு முத்தகத்திமுங்களை கொண்டு வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத். ஃபைன்னஹும் அலா தரீக்கின் சஹி. ஏன்னா அவர்கள் நேரான பாதையில் இருக்காங்க. அந்த நேரான பாதைன்னா என்னன்ட்டு இங்கே முன்னாடி ஷேக்கு விளக்குனாங்க. என்னது அத்தரீக்க சஹி எதுன்ட்டு என்னன்னு சொன்னாங்க? ஒஹுவ தஸ்லீம், ஏற்றுக்கொள்வது. விவாதங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது. விவாதங்கள் செஞ்சுட்டு அவர்களுடைய மனோ இச்சைகளுக்கு பொருந்தி போகிறனால ஏற்றுக்கொள்வது சஹி தரீக்கா கிடையாதுன்றாங்க. இந்த மத்தன் விளங்கிச்சுல்ல என்ன சொல்ல வராங்கன்ட்டு. கடைசி என்ன சொன்னாங்க? வைன் அசாப சாஹிபுல் ஹக்க வஸ் சுன்னா. அதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே ஃபைல் எது? வைன் அசாப. முன்னாடி இருக்கிறது இக்தோ ஷக்க ஃபில்க். அது உள்ளங்களில் ஷக்க நுழைக்கும். அப்படியே ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நுழைஞ்சா என்ன அர்த்தம்?
ஹக்குடைய சுண்ணாவுடைய ஆளாக இருந்தாலும் இந்த மாதிரி அதிகமான பேச்சுக்கள் வந்து விதத்தம். கதஹ ஷைஉ ஃபி சத்ரிஹி அஸ்ஸர, அந்த ஷக்கு அவருடைய உள்ளங்களில் ஒரு மாற்றங்களை உண்டாக்குன்றான். அது ஒரு அடையாளங்களை உண்டாக்கும். அதனால் உள்ளங்களில் மாற்றங்கள் ஏற்படும். தஅசீர் உண்டாகுன்றான். தஅசீர்னா அதனுடைய விளைவுகள் உள்ளங்களில் தெரிஞ்சு வரும். எதனுடைய விளைவு? அந்த தேவையில்லாத பேச்சுகள், அந்த வேண்டா விவாதங்களுடைய விளைவுகள் உள்ளங்களில் தெரிஞ்சு வரும். ஷக்கு வந்து உள்ளத்தில் ஏற்பட்டுச்சுன்னா ஹக்கு சுண்ணாவும் பாதிக்கும். இல்லை, இந்த வரிக்கு என்ன அர்த்தம்ட்டு நான் கேட்குறேன். வைன் அசாப சாஹிபுல் ஹக்க வசுன்னா, அதுக்கு ஏறப்பைங்க வைன் அசாப. ஷரஹ் எடுக்கிறது அதிகமாக நாங்கள் ஃபைதாக்களை சொல்கிறது. குறிக்கோள் என்ன? மத்தனை விளங்கிக்கொள்ளணும் நல்ல முறையில். மேல் வரி விளங்கிடுச்சு, அதை நான் தெளிவுபடுத்திட்டேன். கடைசி என்ன சொல்கிறாங்க மேம்? வைன் அசாப சாஹிபுல் ஹக்க சாஹிபுல் ஹக்க வசுன்னா. அல் ஹக்கு என்ன ஏறாபிங்க? ஹக்கு என்ன ரபு? ஹக்கு மஃபூல் பிஹி வசுன்னா வந்து மஅதூஃப். ஹக்கோட அத்ஃப் செய்கிறோம். மஅதூஃப் மஅதூஃப் மஅதூஃப்னா எது அத்ஃப் செய்கிறோமோ சேர்க்குறோமோ அது மஅதூஃப்னும். ஐன் மஅதூஃப். தோ மஅதூஃப் என்ன அர்த்தம்? என் என்பது என்னங்க? என் அசாப சாஹிபுல் ஹக்க வசுன்னா. அர்த்தம் என்ன வரும்? இல்லை, என் மேலே சுக்கூன் இருக்கு. ஷர்த்தியா? ஷர்த்தின்னு வச்சு என்ன அர்த்தம் இங்கே? அந்த ஜிதாலு, அந்த மேல் சொன்னப்பட்ட பேச்சு சாஹிபுல் ஹக், அந்த பேச்சை அவரை ஹக்கின் பக்கமும் சுன்னத்தின் பக்கமும் எடுத்து சென்றாலும் சரி. விளங்கிச்சா? அவர் வகை விஷயத்தில் என்ன சொல்கிறார்? என்ன பண்ணுறாரு? ஜிதால் செய்கிறார், வேண்டா விவாதங்கள் செய்கிறார். அந்த விவாதங்களுடைய முடிவு என்னவா இருக்குது? அவர் என்ன ஹக்கின் பக்கம் தான் எடுத்து செல்லுது அந்த வேண்டா விவாதம். ஆனால் ஹக்கையும் சுன்னாவையும் அடையிறதுக்கு இது தரிக்கா கிடையாது. விவாதங்கள் செஞ்சு அதை தெரிஞ்சு கொள்வது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய தரிக்கா கிடையாது. விளங்குச்சா? இப்போ அசாபுஹு சாஹிபு என்ன இரபு? சாஹிபுஹு, சாஹிபு தான் அந்த ஃபாயில். அசாப் என்பது ஃபேல் மாதி, சாஹிபு ஃபாயில், ஒஹு முதாஃப், ஹோ என்பது முதாஃப் இலைஹி, அல் ஹக் என்பது மஃபூல். அசாப் அவர் சரியான கருத்தை எடுத்தாலும் சரி, சரியான கருத்தின் பக்கம் அவர் போனாலும் சரி, ஹதீஸ்கள் காண முடியுது. வைன அசாப ஃபலஹு அஜ்ரான். எந்த ஹதீஸில் வருது? வைன அக்தஹ ஃபலஹு அஜ்ருன் வாஹித். எந்த ஹதீஸில் வருது? ஹதீஸ் இப்னு உமர். ஹதீஸ் இப்னு உமரில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹுமா, என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு மனிதர் இஜ்திஹாத் செஞ்சு அவர் சரியான கருத்தை தேர்ந்தெடுத்தார்னா அவருக்கு 2 கூலிகள், தவறிழைச்சார்னா அவருக்கு 1 கூலி. அந்த ஹதீஸில் எப்படி வருது?
ஒயின் அசாப ஃபலஹு அஜ்ரான். சரியான கருத்தை தேர்ந்தெடுத்தார்னா அவர்களுக்கு 2 கூலி. அந்த ஹதீஸினுடைய அல்ஃபாஸ் எடுங்க ஆரம்பத்திலிருந்து. இதை اجتهد فأصاب فله أجران وإن اجتهد فأخطأ فله أجر. விளங்கி சொல்லுது. அடுத்த வரிகளுக்கு போமா. அப்போ என்ன யாராபு சாஹிபுஹு ஃபாயில் அக்ஸன்ட் ஃபாயில் وهو مضاف. هو என்பது مضاف إليه. الحق என்பது مفعول به அக்ஸன்ட். والسنة அவர்கள் இந்த வஹி விஷயத்தில் அக்கீதா விடயத்தில் ஜிதால் செஞ்சு தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட்டு அந்த விவாதங்களுடைய விளைவு அவர்கள் விளைவு ஹக்காக இருந்தாலும் அது சரியான தரிக்கா கிடையாதுன்றான். அதான் இங்கே ஷேக் குறிப்பிட்றாங்க. ஃபஹுவ முஹ்திஉன் லிஅன்னஹு அஸாபஹுமா மின் கைரி தரிக ஸஹீஹ். ஏன்னா அவர் பிழை செஞ்ச நபர். என்ன காரணம்னா அந்த சுன்னாவும் ஹக்கும் அவரை அடைஞ்சது சஹியான வழியில் கிடையாதுன்றான். அப்படி குரான் சுன்னாவுடைய விடயங்களில் நாங்கள் அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. எந்த விடயங்களில்? ஜிதால்லையோ ஹுசுமாத்துலேயோ அக்கீதா விடயங்களில் ஈடுபடுறதுக்கு அனுமதி கிடையாது. மாறாக அங்கே சஹி தரிக் என்ன? ஒஹுவ அத்தஸ்லீம். அக்ஸன்ட். இங்கே இந்த கிதாப் எடுக்கும்போது முன்னாடியே சொன்னது போல் கிதாபினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை விளக்கப்படுத்து. ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு ஷரஹ் தான் இருக்குது. அதிகமாக ஷரஹ் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சில விடயங்களை அதிகபட்சமாக நான் இங்கே குறிப்பிட்றேன். அடுத்து என்ன சொல்கிறாங்க இமாம்? யஅலம் ரஹிமக்கல்லா அன்னல் கலாம ஃபிர் ரப்பி தஆலா முஹதஸுன் وهو بدعة وضلالة ولا يتكلم في الرب إلا ما وصف به نفسه عز وجل في القرآن وما بين رسول الله لأصحابه فهو جل ثناؤه واحد ليس كمثله شيء وهو السميع البصير. அல்லாஹ்வுடைய விடயத்தில் பேச்சு என்பது, அதிகப்படியான பேச்சு என்பது, குரான் ஹதீஸில் வராத விடயங்களை பேசுகிறது என்பது மஹ்தஸ் என்றாங்க. புதுமையாக உண்டாக்கப்பட்ட விடயங்கள் பிதத் என்றாங்க. அது வழிகேடுன்றாங்க. அல்லாஹ்வுடைய விடயங்களில் அல்லாஹ் தனக்கு எந்த சிஃபத்துகள் வர்ணனைகள் இருக்குன்ட்டு குரான்லேயும் அதே போல் ரசூல்லாவும் சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்தினாங்களோ அந்த விடயங்களுக்கு தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய ஹக்கில் பேசணுன்றான். வலா யுத்தகல்லமு ஃபிர் ரப் இல்லா மா வஸஃப பிஹி